2026 தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியவுடன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறார் ஸ்டாலின். அதுவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். அந்த வகையில் நீதிமன்றத்தில் வாங்கிய அடியால் ஸ்டாலின் உச்சபட்ச கடுப்பில் இருக்கிறாராம். இனி உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் OTP எல்லாம் கேட்கக்கூடாது என மிக காட்டமாக நீதிமன்றம் விளாசி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை சந்திக்கிறார். ஸ்டாலினால் மக்களை சந்திக்க முடியுமா? முடியாது. 4 ஆண்டு காலம் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டிக்கொண்டிருக்கும் ஸ்டாலினால் எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அதனால் ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவர் வீடு வீடாக ஸ்டிக்கர் ஒட்ட திட்டம் ஒன்றை தீட்டினார். அதில் உதயமானதுதான் உறுப்பினர் சேர்க்கை திட்டம். மக்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக OTP பெற்று திமுகவில் இணைத்துக் கொண்டிருந்தனர். ஆதார் OTP பெறுவதன் மூலம் தனிநபர் தகவலை திருட முடியும். இதன் பின்னணியில் பெரும் சதி இருப்பதாக பலரும் அஞ்சினர். தீய சக்தியிடமிருந்து மக்களை காப்பாற்ற அதிமுக வழக்கறிஞர் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் OTP கேட்டு தகவல் திருடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி, ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் இதனை விற்பனை செய்தால் என்ன செய்வதென கேள்வி எழுப்பினார். திமுகவின் சட்டவிரோத செயலால் நீங்கள் அரசு வழக்கறிஞரா, திமுக வழக்கறிஞரா என தமிழக அரசின் வழக்கறிஞருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி எழுப்பியது. அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் சட்டத்திற்குள் நடக்க வேண்டுமென எச்சரிக்கை விடுத்தது. OTP விவரங்களை பகிர வேண்டாமென போலீசார் அறிவுறுத்தி வரும் நிலையில் திமுகவினர் எப்படி கேட்கின்றனர் என்றும் கேள்வி எழுப்பியது. இறுதியாக திமுகவினர் பொதுமக்களிடம் OTP பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆக தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் ஸ்டாலின் எடுத்து வைத்த முதல் அடியில் பெரும் சறுக்கலை சந்தித்துள்ளார். முதல் முயற்சியிலேயே பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார். பிரச்சாரத்தை தொடங்கியவுடன் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கும் திமுக தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் மன்றத்தில் இன்னும் பல குட்டுக்களை வாங்கும் என்பதில் ஐயமே இல்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ். Taste the Daily.